எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 30 நாள் 30 டிப்ஸ் சேலஞ்சில் இன்னைக்கு 5வது நாள். வீடியோக்குள் போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. 2 விறகு வெட்டிங்க இருந்தாங்க. முதல் ஆளு ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்காம நாள் முழுக்க மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தான். ஆனா 2வது ஆளு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு அப்புறமா மரத்தை வெட்டுவான். நாளோட முடிவுல பார்த்தா அந்த 2வது ஆளு தான் அதிக மரங்களை வெட்டி இருந்தான். முதல் ஆளு ஆச்சரியப்பட்டு, நான் தான் 1 நிமிஷம் கூட நிக்காம வேலை செஞ்சேன், நீ எப்படி என்னை விட அதிகமா வெட்டுனேன்னு கேட்டான். அதுக்கு அந்த 2வது ஆளு சொன்னான், நான் சும்மா உட்கார்ந்து இருக்கல, அந்த நேரத்துல என்னோட கோடாரியை தீட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரிதான் எக்ஸாமும். நாம எவ்வளவுதான் படிச்சாலும் நம்ம அறிவை அந்த கோடாரி மாதிரி அப்பப்போ தீட்டணும். அதுக்குதான் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். படிச்சதை மறக்காம இருக்கவும் எக்ஸாமுக்கு சூப்பரா ரெடியாகவும் 30 டிப்ஸ் பத்தி இப்போ மெதுவா விளக்கமா பார்க்க போறோம். முதலாவது விஷயம், சிலபஸை செக் பண்றது. படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பாடத்திட்டத்தை ஒரு வாட்டி முழுசா பாருங்க. எதெல்லாம் படிச்சு முடிச்சிருக்கீங்க, எதெல்லாம் பாக்கி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். 2வது விஷயம், ரிவிஷன் ஷெட்யூல் போடுறது. படிக்கிறதுக்கு ஒரு டைம், படிச்சதை திருப்பி பாக்குறதுக்கு ஒரு தனி டைம்னு உங்க அட்டவணையை பிரிச்சுக்கோங்க. 3வது விஷயம், ஆக்டிவ் ரீகால பத்தி பாக்குறது. புத்தகத்தை பார்த்துட்டே இருக்காம ஒரு பேராகிராஃப் படிச்சதும் கண்ணை மூடிட்டு அதுல என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்க. இதுதான் உண்மையான திருப்புதல். 4வது விஷயம், ஸ்பேஸ்டு ரெஃபிடிஷன். ஒரு பாடத்தை இன்னைக்கு படிச்சா அத 3வது நாள் அப்புறம் 7வது நாள்னு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில திருப்பி பாருங்க. அப்போதான் அது லாங் டேர்ம் மெமரியில நிக்கும். 5வது விஷயம், நோட்ஸ் எடுக்கிறது. ரிவிஷன் பண்ணும்போது திரும்பவும் புக்கை முழுசா படிக்காம நீங்க ஏற்கனவே எடுத்த ஷார்ட் நோட்ஸை மட்டும் பாருங்க. இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும். 6வது விஷயம், கடந்த கால கேள்வித்தாள்களை பாக்குறது. குறைஞ்சது 5 வருஷ பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். 7வது விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு 3 மணி நேரம் டைம் செட் பண்ணி வீட்லயே ஒரு எக்ஸாம் எழுதி பாருங்க. இது எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு இருக்கிற பதட்டத்தை குறைக்கும். 8வது விஷயம், முக்கியமான டாபிக்ஸை கவனிக்கிறது. எல்லா பாடத்திலையும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ அதை முதல்ல ரிவைஸ் பண்ணுங்க. அதுல இருந்துதான் அதிக மார்க் வரும். 9வது விஷயம், டவுட்டை கிளியர் பண்றது. ஏதாவது ஒரு இடத்துல புரியலன்னா அதை அப்படியே விடாம உடனே உங்க டீச்சர் கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. 10வது விஷயம், குரூப்பா ரிவிஷன் பண்றது. கஷ்டமான பாடங்களை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. மத்தவங்க சொல்றதை கேட்கும்போது அது இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கும். 11வது விஷயம், ஃபிளாஷ் கார்ட்ஸை யூஸ் பண்றது. ஃபார்முலாக்கள் மற்றும் முக்கியமான வருஷங்களை சின்ன சின்ன கார்டுகள்ல எழுதி வச்சுக்கோங்க. சும்மா இருக்கிற நேரத்துல அதை எடுத்து பாருங்க. 12வது விஷயம், மைண்ட் மேப் போடுறது. ஒரு சாப்டரை ஒரு பேப்பர்ல மைண்ட் மேப்பா வரைஞ்சு வைங்க. எக்ஸாமுக்கு போறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி அதை பார்த்தாலே போதும். 13வது விஷயம், போதுமான பிரேக் எடுக்கிறது. தொடர்ந்து ரிவிஷன் பண்ணாதீங்க. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் மூளை அடுத்த தகவலை ஏத்துக்கும். 14வது விஷயம், ஹெல்தி டயட். பரீட்சை நேரத்துல உடம்பு சரியில்லாம போனா மொத்த உழைப்பும் வீணாயிடும். அதனால சத்தான உணவா சாப்பிடுங்க. 15வது விஷயம், தண்ணி குடிக்கிறது. படிக்கும்போது அடிக்கடி தண்ணி குடிங்க. இது உங்க மைண்டை எப்பவும் அலர்ட்டா வைக்கும். 16வது விஷயம், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது. பரீட்சை பத்தி ரொம்ப யோசிச்சு பயப்படாதீங்க. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு உங்களை நீங்களே நம்புங்க. 17வது விஷயம், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டு முழிச்சு படிக்காதீங்க. குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்குனாதான் எக்ஸாம் ஹால்ல ஞாபகம் வரும். 18வது விஷயம், டயக்ராம் பிராக்டிஸ் பண்றது. சயின்ஸ் மற்றும் மத்த பாடங்கள்ல இருக்கிற படங்களை வரைஞ்சு பாகங்களை குறிச்சு பழகுங்க. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கி தரும். 19வது விஷயம், ரைட்டிங் ஸ்பீடை ஏத்துறது. எழுதி பாருங்க. அப்போதான் எக்ஸாம்ல 3 மணி நேரத்துக்குள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுத முடியும். 20வது விஷயம், கையெழுத்தை அழகாக்குறது. நீங்க எழுதுறது திருத்துறவங்களுக்கு புரியணும். அதனால தெளிவா எழுத முயற்சி பண்ணுங்க. 21வது விஷயம், கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்றது. பதில் எழுதும் போது முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணுங்க. இது உங்க பேப்பரை மத்தவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டும். 22வது விஷயம், நெகட்டிவ் திங்கிங்க விடுறது. எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க படிச்சதெல்லாம் உங்க உள் மனசுல இருக்கும். கேள்வி பார்க்கும்போது ஞாபகம் வரும். 23வது விஷயம், கால்குலேஷனை செக் பண்றது. மேக்ஸ் போடும்போது சின்ன சின்ன கூட்டல் கழித்தல் தப்புகளை கவனமா செக் பண்ணுங்க. 24வது விஷயம், எக்ஸாம் கிட்ட ரெடி பண்றது. பேனா, பென்சில், ஹால் டிக்கெட் இதையெல்லாம் எக்ஸாமுக்கு முந்தின நாளே எடுத்து வச்சிருங்க. காலையில பதட்டம் இருக்காது. 25வது விஷயம், அமைதியான இடத்துல படிக்கிறது. ரிவிஷன் பண்ணும்போது அமைதியான இடமா பார்த்து உட்காருங்க. ஈவி அல்லது மத்த சத்தங்கள் இல்லாத இடமா இருக்கட்டும். 26வது விஷயம், ஃபார்முலா ஷீட் வச்சிருக்கிறது. எல்லா ஃபார்முலாக்களையும் ஒரே பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாருங்க.
27வது விஷயம் பாசிட்டிவா நினைக்கிறது. நான் எக்ஸாம்ல சூப்பரா எழுதுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. 28வது விஷயம் புது பாடங்களை தொடாதீங்க. எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி புதுசா எதையும் படிக்க ஆரம்பிக்காதீங்க. படிச்சதை மட்டும் திரும்ப திரும்ப பாருங்க. 29வது விஷயம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்றது. பரீட்சை அன்னைக்கு காலையில ஒரு 5 நிமிஷம் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. மைண்ட் ரொம்ப கூலா இருக்கும். 30வது விஷயம் உங்க மேல நம்பிக்கை வைங்க. கடவுள் மேலையும் உங்க மேலையும் நம்பிக்கை வைங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். இந்த 30 ரிவிஷன் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. நீங்க கண்டிப்பா பெரிய மார்க் எடுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு 6வது நாள் வீடியோல ஒரு புது டாபிக்கோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.